நம்ம பார்க்க போகிறது 10th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அப்படிங்கிற லெசனில் இந்தியாவினுடைய வடிகால் அமைப்பு அதாவது ஆறுகள் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்குறாங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவினுடைய வடிகால் அமைப்பு அப்படின்னா எப்படி வடிகால் அமைப்புனா முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடல் ஏரி நீர்நிலைகளில் சேர்க்கும் செயல் தான் வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. முதன்மை ஆறு அதிலிருந்து கலக்கக்கூடிய துணை ஆறுகள் ரெண்டும் சேர்ந்து அதனுடைய மேற்பரப்பு நீரை கடல் இல்லை ஏரி இல்லை ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் சேர்க்கக்கூடிய செயல் தான் வடிகால் அமைப்பு. அதாவது முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவை வடிகால் கொப்பரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் அமைவிட அடிப்படையில் வடிகால் அமைப்பு 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது வடிகால் அமைப்புனா ஆறுகள் எப்படி 2ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னா இமயமலை ஆறுகளாகவும் தீபகற்ப ஆறுகளாகவும் அதனுடைய அமைவிட அடிப்படையில் பிரிக்கிறாங்க. இமயமலை ஆறுகள் எது? சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இமயமலை ஆறுகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப ஆறுகளை 2ஆக பிரிக்கிறாங்க. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை, தபதி. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் இமயமலை ஆறுகள் வட இந்திய பகுதிகளில் பாயக்கூடிய ஆறுகள். ஸோ இது வட இந்திய ஆறுகள். இமயமலையில் உற்பத்தியாவதால் வடக்கே உள்ள இமயமலையில் உற்பத்தி ஆகிறதுனால தான் அது இமயமலை ஆறுகள் அப்படின்னு சொல்கிறோம். இமயமலை ஆறுகள் வற்றாத ஜீவநதிகள். இமயமலையிலேருந்து எப்பவுமே வற்றாமல் போயிட்டே இருக்கிறதுனால வற்றாத ஜீவநதிகள். அப்போ வற்றாத ஜீவநதிகள்னு கேட்டாங்க அப்படின்னாலும் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. இமயமலை ஆறுகள் கேட்டாலும் இது சொல்லலாம். வட இந்திய ஆறுகள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தீபகற்ப ஆறுகள் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு 2ஆக பிரியுது. ஸோ தென்னிந்திய ஆறுகள் இது. தீபகற்ப ஆறுகள் தென்னிந்திய ஆறுகள். இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உற்பத்தி ஆகிறது. இதை பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது காலநிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஆறுகளினுடைய தன்மையும் மாறுபடும். இது எப்படி பாயுது அப்படின்னா செங்குத்தாக சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியாக இந்த தீபகற்ப ஆறுகள் பாயுது. இப்போ நம்ம இமயமலை ஆறுகள் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திராவை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ தீபகற்ப ஆறுகள் பார்க்கலாம். சிந்து நதி தொகுப்பு, கங்கை நதி தொகுப்பு, பிரம்மபுத்திரா ஆற்று தொகுப்பு அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சிந்து நதி எங்கே உருவாகுது அப்படின்னா திபெத் பகுதியில் கைலாஸ் மலைத்தொடரின் வடக்கு சரிவில் மானசரோவா ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் சிந்து நதி உருவாகிறது. கைலாஸ் மலைத்தொடரிலிருந்து வடக்கு சரிவில் தான் மானசரோவர் ஏரிக்கு அருகில், வடக்கு சரிவில் மானசரோவர் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் பாய்கிறது தான் சிந்து நதி. இதே பிரம்மபுத்திராவும் அதே மாதிரி தான். திபெத்தில் மானசரோவா ஏரிக்கு கிழக்கு, இது கைலாஸ் மலைத்தொடருக்கு வடக்கே மானசரோவா ஏரிக்கு அருகில், இது மானசரோவா ஏரிக்கு கிழக்கே கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயுங்டன் அப்படிங்கிற பனியாற்றில் சுமார் 5150 மீட்டர் உயரத்தில் இது பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிருந்து தான் தோன்றுது. உயரத்தில் தோற்றுவிக்கக்கூடிய இடங்கள் 5150, இது 5150. இதுவும் கைலாஸ் மயில் தொடர், இது கைலாஸ் மலைத்தொடர். ஆனால் இது மானசரோவா ஏரிக்கு கிழக்கே செம்மாயுண்டா என்ற இடத்தில் பாய்கிறது. இது பாருங்கள், மலைத்தொடரில் மானசரோவா ஏரிக்கு அருகிலே பாயுது. கங்கை நதி தொகுப்பு உத்தரகாண்ட் மாநிலம், உத்தரகாசி மாவட்டம் 7010 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து இது உற்பத்தி ஆகுது. கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து என்ன பெயர்லைனா பாகீரதி அப்படிங்கிற பெயரில் உற்பத்தி ஆகிறது கங்கை நதி தொகுப்பு. நெக்ஸ்ட் அதனுடைய துணை ஆறுகள் ஜீலம், சீனா, பிராவி, பியாஸ், சட்லஜ் இதெல்லாமே சிந்து நதியினுடைய துணை ஆறுகள். இதில் சீனாப் மிகப்பெரிய துணை ஆறு.
சிந்து நதியினுடைய மிகப்பெரிய துணையாறாக வந்து சீனாப் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் கங்கை நதியினுடைய துணையாறுகள்னு சொன்னால் வடபகுதியிலிருந்து கோமதி, காக்ரா, கண்டக், தென்பகுதியிலிருந்து யமுனை, சோன், சாம்பல், இது ரெண்டுமே வந்து கங்கையுடன் இணையுது. வடபகுதியிலிருந்து உருவாகக்கூடிய கோமதி, காக்ரா, கண்டக், கோசி வரும். தென்பகுதியிலிருந்து உருவாகக்கூடிய யமுனை, சோன், சாம்பல் ரெண்டுமே வந்து கங்கையுடன் வந்து இணைகிறது. இது பிரம்மபுத்திராவினுடைய துணையாறுகள் திஸ்தா, மனாஸ், பராக், சுபன்சி, இது வந்து சில முக்கியமான துணையாறுகள். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பாயுது, எதன் வழியாக பாயுது அப்படின்னா, சிந்து வந்து லடாக் மற்றும் ஜாசிகர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின் தென்புறமாக பாகிஸ்தானில் சில்லார் பகுதியில் நுழைந்து எங்கே கலக்குது, கடைசியாக அரபிக்கடலில் கலக்குது. ஃபஸ்ட்டு லடாக் ஜாசிகர் மலைத்தொடர் வழியாக பாயுது, குறுகிய இடுக்கை உருவாக்கிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக போய் அதுக்கப்புறம் தென்புறமாக பாகிஸ்தானினுடைய சில்லார் பகுதியில் நுழைந்து அரபிக்கடலில் வந்து கலக்குது. எது? சிந்து நதி. கங்கை வந்து பிரம்மபுத்திராவோடு சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கி வங்காள விரிகுடாவில், இது அரபிக்கடலில், இது வங்காள விரிகுடாவில் கிடக்குது. இது வந்து அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திகாங் மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது. திகாங் மலை இடுக்கின் வழியாக தான் வந்து நுழைகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய சிந்து நதியினுடைய மொத்த வடிகால் பரப்பு வந்து 11,66,500 சதுர கிலோமீட்டர். அதில் வந்து 3 லட்சம் மட்டுமே வந்து இந்தியாவில் இருக்குது. 3,21,289 சதுர கிலோமீட்டர். 11 லட்சத்தில் 3 லட்சம் மட்டுமே வந்து இந்தியாவில் இருக்குது சிந்து நதியில். இதில் பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திராவில் பார்த்திங்கன்னா 5,80,000 சதுர கிலோமீட்டரில் 1 லட்சம் மட்டுமே வந்து இந்தியாவில் இருக்குது. ஆனால் வந்து கங்கை நதியில் பார்த்திங்கன்னா 8,61,404 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு இந்தியாவினுடைய மிகப்பெரிய வடிகால் அமைப்பை வந்து பெற்று இருக்கு. இதை விட சிந்து தான் பெருசு, ஆனால் இந்தியாவில் பாயறது வந்து 3 லட்சம் தான். இது வந்து 8 லட்சம் இந்தியாவில். அப்போ இதுதான் வந்து மிகப்பெரிய வடிகால் அமைப்பை பெற்று இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து நீளம். பிரம்மபுத்திராவினுடைய நீளம் வந்து 2,900 கிலோமீட்டர் வந்து நீளம். இதில் 900 கிலோமீட்டர் வந்து இந்தியாவில் வந்து பாய்கிறது. இதனுடைய நீளம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 25 கிலோமீட்டர். 2,525 கிலோமீட்டர். இது வந்து 2,880 கிலோமீட்டரில் 700 கிலோமீட்டர் மட்டுமே வந்து இந்தியாவில் வந்து பாயுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வங்கதேசத்தில் வந்து கங்கை நதி வந்து பத்மா என்ற பெயரில் வந்து அழைக்கப்படுகிறது. அதே வங்கதேசத்தில் பிரம்மபுத்திரா வந்து ஜமுனா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஜமுனா அப்படின்னா பிரம்மபுத்திரா, பத்மா அப்படின்னா கங்கை நதி அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கங்கை ஆற்றுடன் இணைந்த போது, வங்கதேசத்தில் கங்கை ஆற்றுடன் இணைஞ்சு வந்ததுன்னா மேக்னா எனவும் வந்து அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மபுத்திரா வந்து மேக்னா எனவும் அழைக்கப்படுகிறது.